அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பேங்க் எக்ஸாமில் கிளர்க் போஸ்டிங்கினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளர்க் போஸ்டிங் அப்படின்னா 2 எக்ஸாம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். 2 எக்ஸாமும் ஒரே நாளில் நடக்காது, வேற வேற நாட்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்னா ஒரு மாசம் கழிச்சு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த செக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ் அப்படின்ற பகுதியில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 30, டைமிங் 20 மினிட்ஸ். ரீசனிங் அப்படின்ற செக்ஷன்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 35 மார்க்ஸ் தருவாங்க, டைமிங் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஆப்டிடியூட் அப்படின்ற பகுதியில இருந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 35 மார்க்ஸ், டைமிங் 20 மினிட்ஸ். ஓவராலா 100 கொஸ்டின், 100 மார்க்ஸ், 60 மினிட்ஸ், 1 hour தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கானா? எஸ் இருக்குங்க. 0.25 நெகட்டிவ் மார்க். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 5 கொஸ்டின் அட்டன் பண்றேன், அதுல 4 கொஸ்டின் கரெக்ட், ஒரு கொஸ்டின் தப்பு. 1 2 3 4 ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னா 1 2 3 4 4 கொஸ்டினுக்கு இப்போ நமக்கு 4 மார்க் கிடைச்சிருக்கும். ஒரு கொஸ்டின் தான் தப்பா அட்டன் பண்ணிட்டோமே, அப்ப தப்பான கொஸ்டினுக்கு 0.25 மார்க்னு சொன்னா நெகட்டிவ் மார்க். இத அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டா செஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறோம்ல, இதுல இருந்து மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. மைனஸ் பண்ணா மிச்சம் எவ்வளவு வருது? 3.7. இதுதான் நம்மளுடைய மார்க். புரியுதா? இப்படித்தான் நெகட்டிவ் மார்க்கை கனெக்ட் பண்ணுவானுங்க. ஸோ அப்போ கிளர்க் போஸ்டிங்கினுடைய பிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா வருது. இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங்லாம் ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 40 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, டைமிங் 35 மினிட்ஸ். ப்ரிலிம்ஸை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மெயின்ஸ்ல. ஆப்டிடியூட்ஸ் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம். இப்போ ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஆப்டிடியூட்டை விட மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரீசனிங் 50 கொஸ்டின், 60 மார்க்ஸ், டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், 35 மினிட்ஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ், 160 மினிட்ஸ். 160 மினிட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுங்க. 1 ஹவர்ல 60 மினிட்ஸ், அப்ப 2 ஹவர்ல 120 மினிட்ஸ். 2 மணி நேரத்துக்கு மேல எழுதுறீங்க எக்ஸாம். வேற லெவல் தான் போங்க. அப்போ பேங்க் எக்ஸாம்ல கிளர்க் பதவிக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடுது. இவ்வளவு தாயா. அடுத்து பிஓ எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். சரியா? நோட் பண்ணிக்கிறீங்க. ரைட். ஸோ பேங்க் எக்ஸாம்ல பிஓ ப்ரொபஷனரி ஆஃபீஸர் போஸ்டிங்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதோ. ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 செக்ஷன்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் 35, டைமிங் 20 மினிட்ஸ். ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். சரியா? ஓவராலா 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 hour 60 மினிட்ஸ், டைமிங். இவ்வளவுதான். கிட்டத்தட்ட என்ன எக்ஸாக்டா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளர்க்குக்கும் பிஓக்கும் ஒரே பேட்டர்ன் தான். கிளர்க்குக்கும் இதே ஸ்டைல்ல தான் இருக்கும், பிஓக்கும் இதே ஸ்டைல்ல தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. பிஓ போஸ்டிங்னா நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்லாம் கிடையாது. இதுக்குமே 0.25 நெகட்டிவ் மார்க். ரைட். ஸோ பேங்க் எக்ஸாம்ல பிஓ போஸ்டிங்களுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன். ரீசனிங், இங்கிலீஷ், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஆப்டிடியூட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ரீசனிங்ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 60 மார்க்ஸ் தருவாங்க, 60 மினிட்ஸ். இங்கிலீஷ் செக்ஷன்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க்ஸ், 40 மினிட்ஸ். டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ் அதாவது ஆப்டிடியூட்ஸ் 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 60 மார்க்ஸ், 45 மினிட்ஸ். ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ், 35 மினிட்ஸ். ஓவராலா
155 questions, 200 marks, 180 minutes. 180 மினிட்ஸ்னா 3 மணி நேரம். வேற லெவல்ல எக்ஸாம் சிறப்பா சம்பவம் பண்ணலாம். இதோட எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லெட்டர் அண்ட் எஸ்ஏ ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து மேனேஜருக்கு லெட்டர் எழுதுறாரு, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுது, இது வேணும்னு சொல்லி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் எழுத சொல்லுவாங்க. எஸ்ஏ ரைட்டிங்னா இன்னைக்கு சூழ்நிலையில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அரசியல் பத்தி ஏதாவது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்து, சினிமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எஸ்ஏ ரைட் பண்ண சொல்லுவாங்க. ரைட்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். 2 இருக்கும், லெட்டர் ரைட்டிங் ஒன்று, எஸ்ஏ ரைட்டிங் ஒன்று. 25 மார்க்ஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அதுக்கு தனியாகவே கொடுத்துருவாங்க. சரியா? இவ்வளவுதான். ஸோ பிஓ போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரவுண்ட் இருக்கு. பிஓ போஸ்டிங் அப்படின்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சு, மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு, அடுத்ததா 3வது இன்டர்வியூ. இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா அதை வச்சு கேட்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்கும். சரியா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதணும், அது எழுதி பாஸ் பண்ண பிறகு மெயின்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. இது எழுதி பாஸ் பண்ண பிறகு 3வதா இன்டர்வியூ. அதை பாஸ் பண்ணிட்டோம்னா வேலை கொடுத்துருவாங்க. சரியா? அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே கைஸ், ஸோ பேங்க் எக்ஸாமினுடைய கிளர்க் அண்ட் பிஓ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்திருக்கும். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது IBPS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். இந்தியாவில் வங்கி தேர்வு நடத்தக்கூடிய ஒரு தேர்வாணையம் இவங்க தான். சரியா? IBPS அபிஷியலா வெப்சைட்டே இருக்கு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிடுவாங்க. எவ்ரி இயர் IBPS PO, IBPS clerk, SBI PO, SBI clerk, IBPS RRB PO, IBPS RRB clerk அப்படின்னு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர் 2024 அப்படின்னா IBPS PO 2024 நோட்டிபிகேஷன் அவுட்டு. இதுவே 2025 இருந்தா IBPS clerk 2025 நோட்டிபிகேஷன் அவுட்டு. இதே மாதிரி தான் SBI PO, SBI clerkன்னு சொல்லி தன்னுடைய அஃபிஷியல் பேஜ்ல வெளியிடுவாங்க. நீங்க அதுல போயிட்டு அந்த PDF என்ன அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன். அப்புறமா அதை வாசிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு வேலை. இவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே. SBI அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்ல, SBI தான் நம்பர் 1 கவர்மெண்ட் பேங்க் இன்னைக்கு தேதிக்கு. இப்ப SBI PO அப்படின்ற நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணோம்னா போய் எக்ஸாம் எழுதலாம். அப்புறம் பாஸ் பண்ண பிறகு SBI வேலை செய்யலாம். SBI கிளர்க் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டோம், அப்ளை பண்றோம், அப்புறம் எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்றோம், SBI கிளர்க் போஸ்டிங் நமக்கு கிடைக்கும். அப்ப ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யணும்னா இந்த நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணி எழுதணும். ஒரே ஆள் இந்த 2 பதவியும் அப்ளை பண்ணி எழுதலாம். எழுதி பாஸ் பண்ண பிறகு 2துலயுமே வேலை செய்ய முடியாது, ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ணணும். POன்றது உயர்ந்த பதவி, அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ள பதவி தான் கிளர்க். சரியா? IBPS அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்படி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுதே, இது எந்த பேங்க்ல வேலை செய்யறதுக்கானது அப்படின்னு கேக்குறீங்களா? SBI விட்டுருங்க, இதை முடிச்சிட்டோம். SBI தவிர இந்தியாவுக்குள்ள மீதம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செய்யணும்னா இந்த 2 நோட்டிபிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? என்னென்ன பேங்க் இருக்குன்னா நிறைய, SBI தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லிட்டேன். பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், கனரா பேங்க், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளோ கவர்மெண்ட் பேங்க் இருக்கு. அத்தனை வங்கிகளிலும் வேலை செய்யணும்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி எழுதணும். ஒரே ஆள் இது 2யுமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 2மே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ணணும். ஒரே ஆள் ஏன் இந்த 4 எக்ஸாமுமே எழுதலாம். அப்ப SBI வேலை செய்யணும்னா, ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யணும்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணி எழுதணும். SBI தவிர்த்து மீத இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செய்யணும்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணி எழுதணும். சரியா? இதை முடிச்சிட்டோம். இப்போ இது என்னது? RRB அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க், மண்டல கிராமிய வங்கி. தொடக்கத்துல சேலத்துல ஹெட் ஆபீஸ் கொண்ட பல்லவன் கிராம வங்கி, விருதுநகர்ல ஹெட் ஆபீஸ் கொண்ட பாண்டியன் கிராம வங்கின்னு இருந்தது. அது 2யும் 2019 மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. அதாவது கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் ரீஜனல் ரூரல் பேங்க். சரிங்களா? இட் ஆப்ரேட் ரீஜனல் லெவல் இன் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படியே கிளாஸ் எடுத்தாலும் எடுத்துருவேன். சரி, ஓகே. பேங்கிங் அவேர்னஸ்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் இருக்குது, பார்த்து பிடிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்துருந்துருப்பீங்க. அதுல பிஓ போஸ்டிங், கிளர்க் போஸ்டிங் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி எழுதலாம். இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் முன்னாடி பார்த்த கிளர்க் பிஓலாம். ஓகே, அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன்லாம் முன்னாடி நான் சொல்லி இருந்திருப்பேன், பார்த்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் ரெண்டுத்தினுடைய பிரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். ரீசனிங், ஆப்டிடியூட் இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க பிலிம்ஸ்ல. இங்கிலீஷ் கிடையாது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பிலிம்ஸ்ல இங்கிலீஷ் கிடையாது. ரீசனிங், ஆப்டிடியூட் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ், 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம். 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 45 மினிட்ஸ். சரிங்களா? நெகட்டிவ் மார்க் சேம் 0.25. அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ன்றது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம், தமிழ் மொழி பேச எழுத தெரிந்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். இதே மாதிரி தமிழ்நாடு கிராமின் பேங்க் மாதிரி ஆந்திரா கிராமின் பேங்க், கர்நாடகா கிராமின் பேங்க், கேரளா கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஸ்டேட்டுக்கு வைக்கிறாங்க. அப்போ அந்த அந்த லாங்குவேஜ் பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தமிழ் பேசுறோம் இல்லையா, அப்போ அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸாம் தான் இது. தமிழ்ல டிஸ்பிளே ஆகும் கொஸ்டின் பேப்பர்லாம், தமிழ்ல பார்க்கலாம். இப்போ ரீசனிங்லாம் தமிழ்லையும் கொஸ்டின் வியூ ஆகும், ஆப்டிடியூட்லாம் தமிழ்லையும் தெரியும், இங்கிலீஷ்லையும் தெரியும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி காம்போ சூஸ் பண்ணலாம், இல்லைனா இங்கிலீஷ் தமிழ் காம்போ சூஸ் பண்ணலாம். அங்கே எக்ஸாம் எழுத போகும்போது அங்கனக்குள்ளதான் நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத எழுதி போறேன், நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாமுடைய மெயின்ஸ் பேட்டர்ன் சேம். முதன்மை தேர்வு ரெண்டுமே ஒண்ணுதான். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர். 40 கொஸ்டின் 40 கொஸ்டின் 40 40 40 எல்லாத்துல இருந்தும் 40 40 40 40 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓவராலா 200 கொஸ்டின். மார்க் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 50 மார்க்ஸ் தராங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 அண்ட் ஆப்டில 50, அப்புறம் இங்கிலீஷ்ல 40, கம்ப்யூட்டருக்கு 20. ஓவராலா 200 மார்க்ஸ். மொத்த நேரங்கள் 2 மணி நேரங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதற்கு அப்புறமா நீங்க ஆப்டிடியூட்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ரீசனிங்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க, இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவர் அதாவது பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே கைஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.